ஹைடா ஜின் ஒன் ஷாட் ஸ்ட்ரீட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நீங்கள் ஒரு டார்க்கான பிளேஸு, லைட் எதுவுமே இல்லை, படுத்துட்ருக்கீங்க. அவ்வளோ பயமாக இருக்குது. கண்ணை திறந்து பார்க்குறீங்க, ரொம்ப டார்க்காக இருக்குது. படுத்துட்ருக்கீங்க. மெதுவாக எழுந்து உட்காந்துட்ருக்கீங்க. எங்கே இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியல. அப்படியே மெதுவா எழுந்து உட்கார யாரோட கால் வந்து தட்டுப்படுற மாதிரி இருக்கு. ஸோ அந்த காலை டச் பண்ணி யாரு யாரு கேட்டுட்டு இருக்கீங்க. அவங்களும் உங்க பக்கத்துல படுத்துட்டு இருக்க மாதிரி அப்படியே இருக்கு. மெதுவா அவங்க காலில் இருந்து டச் பண்ணிட்டே போக தலை வலிக்குது, தலை சுத்துது, ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. உங்க தலையில கை வச்சுட்டு தலை வலிக்குது அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்க, நீங்கள் டச் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த பர்சன். கண்ணை திறந்த அவங்களும் பார்க்குறாங்க. டார்க்கான பிளேஸு. நீங்கள் தலை வலிக்குது அப்படின்னு நீங்கள் சவுண்டு கொடுக்க, ஒன் இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சவுண்டு கொடுக்குறாங்க. உங்களுக்கு அந்த வாய்ஸை கேட்ட உடனே ஃப்ரெண்டு தான், நீ இங்கே தான் இருக்கியா, நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் போயிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிட்டு, பயந்துட்டேன், நம்ம எங்கே இருக்கோம், இது என்ன டார்க்கான பிளேஸு அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. சும்மா இருடி, நம்ம தாண்டி வந்து ரூமில் தாண்டி இருக்கோம். ரூம்லையா, எப்படி சொல்கிறேன், இப்போ இவ்வளோ டார்க்கா, எனக்கு கண்ணு கூட தெரியல அப்படின்னு நீங்கள் அவளை ஹக் பண்ணிக்கிட்டு இப்படி பேசிட்டு இருக்க. அங்கே திரும்பி பாரு, விண்டோ இருக்கு பாரு, கர்டன் லைட்டாக அசையுது. ஸோ அதுலேருந்து கொச்சினா காற்று வருது. விண்டோலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, பட் அந்த பக்கம் மட்டும் லைட்டாக க்ளோஸ் ஆகலை. அந்த பக்கம் இருந்து காற்று வருது. அவள் எழுந்த உடனே டார்க்காக இருக்குது அப்படி தெரிஞ்ச உடனே எங்கே இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்துருப்பா. ஸோ ரூமில் இருக்கும், தெரிஞ்சிருக்கும். ஸோ சைலண்டாக எழுந்து உட்காந்துட்டு, எதுக்கு நீ இப்படி பண்ணுற, எதுக்கு இவ்வளோ பதட்டமாக இருக்க? இல்லை, நம்மளை யாரும் கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டாங்களோன்னு பயந்துட்டேன். ஓவர் திங்க் பண்ணாத, தள்ளிப்போ, ஃபர்ஸ்ட் என்னை விடு, கழுத்தை போட்டு நசுக்கிற அப்படின்னு அவங்கள பிடிச்சி தள்ளி விடுறா. பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, சரி ஓகே போயிட்டு லைட்டை போடுறி, ஆமாம் மொபைல் அங்கே, இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டே எழுந்து போயிட்டு லைட்டை போடுறீங்க. சேரில் ஒரு பர்சன் உட்காந்துட்ருக்காங்க. ரெண்டு பேரும் ஷாக்கிங்கா அவட பார்த்துட்டே இருக்கீங்க. யாருதான் எனக்கு தெரியல, யாருது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க. ஆப்போசிட்ல இவனும் உட்காந்துட்டு இருக்கான். யாருன்னு உங்க ரெண்டு பேருக்குமே தெரியல. இப்போ நம்ம ரூம்ல, நம்ம இப்போ வந்து ரூமுக்கு நைட்டு கிளப் போகணும், ஃப்ரெண்டை மீட் பண்ணும், அப்புறம் என்னாச்சு தெரியலையே அப்படின்னு திங்க் பண்ணி பார்க்குறீங்க. எனக்கு ஞாபகம் வந்துருச்சா என்ன அப்படின்னு நீங்க அவகிட்ட கேட்க, அவ நைட்டு போகணும் கிளப்புக்கு, நம்ம ஃப்ரெண்டு இம்பார்ட்டண்டாக ஏதோ பேசணும் அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே கூப்பிட்டா, மறந்தியா? இல்லை அதெல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இங்கே பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஞாபகம் இருக்கு, நம்ம தான் போகணுமே. ஆமாம், என்ன சொன்னாவ, நம்ம கிளப் போகணுமா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் கிளப் போயிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு அழுதுட்டே உங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்ருப்பா. அங்கே தான் போயிருப்பீங்க. இந்த கிளப்பா? வழக்கமாக போகிறது இங்கே தான். ஆமாம், அவ்வளோ அங்கே தான் வருவா, வா போகலாம் அப்படின்னு உள்ளே வரீங்க. ஸோ அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கா. என்ன ஆச்சுடி, ஏன்டி இப்படி அழுகுற? என் பாய் ஃப்ரெண்ட் என்னை பிரேக்கப் பண்ணிட்டான். என்ன பிரேக்கப் பண்ணிட்டானா? என்னடி சொல்கிற அப்படின்னு உங்களுக்கு கோவம் வருது. பிரேக்கப் பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி. எதுக்கடி பிரேக்கப் பண்ணா அப்படின்னு நீங்கள் ரீசன் கேட்குறீங்க. அவ என்னை விட அவன் பெட்டராக ஒரு பொண்ணை பார்த்துருக்கான். அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காளாம், அவனுக்கு செட் ஆகுற மாதிரி. அதனால என்ன கழட்டி விட்டுட்டான் அப்படியே சொல்லிட்டு டேபிளில் இருக்க ட்ரிங்க் எடுத்து குடிக்கிறா. உங்களுக்கு செம்ம கோவம் வருது. பிகாஸ் அவன் சொன்ன ரீசன் அப்படி அழகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்கான். இவன் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கான். எனக்கு தெரியும் அவ
அவன் ரொம்ப அழகா இருப்பான். என்னையும் என்ன என்ன என்னை விட்டுட்டு போயிட்டான். என்னால இதை ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கா. உங்களுக்கு கோவம் வருது. அவ ஒரு சிப்பா பண்ணிட்டு இருக்கா. நீங்க கோவத்துல ஃபுல்லத்தையும் எடுத்து குடிச்சிட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டுமே அவளுக்குமே இன்னொருத்தி இருப்பான். அவ்வளோ கோவம் வருது. இப்படி அவன் உன்னை விட்டுட்டு போலாம், இதை நம்ம கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் அவ்வளோ கோவமா இருக்கீங்க. லவ் ஃபெயிலியர்ல அவன் குடிச்சிட்டு அப்படியே மட்டி ஆயிட்டா. நீங்க ஏய் ஏய் எழுந்துருடி, எழுந்துருன்னு சொன்ன அப்படின்னு அவளை எழுப்புறீங்க. நீ எழுப்பு அவளை, விடுறி. அவ ஏதோ ஃபீலிங்ல இருக்கா, தூங்கிட்டா. சரி ஓகே, அதெல்லாம் இருக்கல, நம்ம பார்த்துக்கலாம். ஆனா நான் அவனை பார்த்தது கிடையாதுடி. நான் அவனை பார்த்துருக்கியா? இப்ப பார்த்துருக்க. நீ கிளப் ஒரு நாள் வரல, அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்கன்னு நீ கிளம்பிட்ட. உனக்கு அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அன்னைக்கு நீங்க வரல கிளப்புக்கு. அன்னைக்கு அவ்வளோ தான் வந்திருப்பாங்க. இந்த டைம் அவ பாய் ஃப்ரெண்டோட வந்திருப்பா. நிமியும் அதை பார்த்துருப்பா. ஸோ அதை சொல்லிட்டு இந்த டைம் தான் அவன் வருவான், வெயிட் பண்ணு, அவனை ஒரு வழி ஆக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும். நிறைய குடிக்கிறீங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. அவன் வர மாதிரியே இல்லை. நிமி ஃபோன்ல எடுத்து, ஏய் அவன் நம்பர் போட்டா எடுக்க மாட்டான், அவன் மொபைல் எடு, அவன் நம்பர் எடுத்து என் மொபைல்ல போட்டு இங்க வர சொல்லுவோம் அப்படி சொல்லிட்டு போதிலேயே அவன் நம்பர் டைப் பண்ணி அவனை இங்க வர சொல்றீங்க. 2 பேரும் சேர்ந்து பேசுறதுனால ஏதோ ஒரு நியூ ஃபிகர் போல அப்படி சொல்லிட்டு அவனும் சொன்ன இடத்துக்கு வரான். நான் எப்பவுமே வர பார் தான், இது வரைக்கும் உங்களை நான் பார்த்ததே இல்லை, ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் உங்ககிட்ட ஃப்ளோட் பண்றான். நீங்களும் அதுக்கேத்த மாதிரி ஃப்ளோட் பண்ணி இந்த பாருக்கு வர வைக்கிறீங்க. வயன் வந்துட்டான் யாருடி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்த நீங்க உங்க கண்ணை ரப் பண்ணிட்டே எவ்வான் அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க. பிளாக் சுட்ரி அப்படி சொல்ல, சிவனா அப்படின்னு அவனை பாக்குறீங்க. ஆமான்னு தலையாட்டான். ஐயோ நீ ரொம்ப அழகா இருக்க. ஸோ அதனாலதான் இன்னொரு பொண்ணை தேடி போறல, மூஞ்சில ஆசிட் அடிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி நீங்க குழு வெறியில அவனை அடிக்க பாயறீங்க. இப்போ நிலோ இங்க பாரு, நம்ம 2 பேருக்கும் என்ன நடந்ததுன்னே தெரியாதா? ஃபர்ஸ்ட் இவ எழுந்துக்கிட்டோம், இவ வேற இந்த நேரம் தூங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நிவி உங்க கையை பிடிச்சி இழுத்துக்கிறா. என்ன நடந்தது தெரியாதா? எவ்வளவு நேரம் அழுது புலம்பிட்டு இங்க பாரு, அவன் ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேன்றானா. அவன் போனே எடுக்க மாட்டேன்றான். உனக்கு புரியுதா இல்லையா? அவனை சீட் பண்றான். நம்ம எவனே தெரியல, பேரு கூட இது வரைக்கும் நம்ம சொல்லவே இல்லை. நம்மளுக்காக அவன் இந்த கிளப்ல வந்திருக்கான். அதுவும் அவன் நம்பர் எப்படி அவன் நம்ம கிட்ட வந்ததுன்னு அவன் அதை கூட யோசிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு பிளே பாயா இருக்கான் அப்படின்னு நீங்க 2 பேரும் நீங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க. அவ சரி ஓகே ஃபைனலா இப்ப என்ன பண்ணலாம்? கிட்னாப் பண்றோம். கிட்னாப்பா? ஆமா நிவி, அவனை கிட்னாப் பண்ணி இவன் கூட சேர்த்து வைக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்க அவனுக்கு ட்ரிங்க்ஸ் ஊத்தி குடிக்கிறோம். அவன் மட்டும் ஆகுறான், நெக்ஸ்ட் அவனை தூக்கிட்டு வரும் அப்படின்னு சேலஞ்ச்லாம் பண்ணிட்டோம். நீங்க 2 பேரும் அவன் குடிக்க வைக்கிறோம் அப்படி சொல்லிட்டு நீங்க 2 பேரும் நல்லா குடிச்சிட்டு இருக்கீங்க. கண்ணு பிளர் ஆகுது. நீங்க கண்டிஷனாவே இல்லை, உங்களாலேயும் ஃபர்ஸ்ட் நிக்க முடியல. இதுல நீங்க கிட்னாப் பண்ற அப்படிங்கிற மாதிரிலாம் மாஸ்டர் பிளான்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் குடிச்சிட்டு மாட்டே ஆயிடுவான். நம்ம 2 பேரும் அவனை தூக்கிக்கிறோம். நெக்ஸ்ட் 2 பேருக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இததான் பேசிக்கிட்டே இருக்கீங்க ரிப்பீட்டடா. என்னடி ரைம்ஸ் சொல்ற மாதிரி அதையே சொல்லிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. நீங்க இல்லடி நம்ம வேற குடிச்சிட்டே இருக்கோம், கண்டிப்பா நம்ம மறந்துடுவோம். ஸோ நம்ம இதை திங்க் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. க்ளோஸ் பண்ணுற அந்த டைமும் வந்துருச்சு. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ க்ரௌடாக இருந்திருக்கும். ஸோ க்ரௌட்லாம் இல்லை இப்போ. இப்போ தாண்டி அவனை தூக்கணும். ஆமாம், நம்மக்கிட்ட பேசணும், ஃப்ளோட் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே அவன் வந்தான். நம்ம பேசி ஃப்ளோட் பண்ணி கூப்பிட்டாலே வந்துருப்பானாடி அப்படின்னு இப்போதான் அந்த மண்டையில் அறிவே வருது. 2 பேரும் முழிச்சு பார்த்துட்டு சரி போச்சு விடு, போனது போகட்டும், சரி மாட்டியாயிட்டானா பாரு அப்படின்னு சொல்றா. நீங்களும் எழுந்து பாக்குறீங்க, டேபிள்ல படுத்துட்டு இருக்கான். மாட்டியாயிட்டான், வா போலாம் அப்படி சொல்லிட்டு நீங்க அவங்கிட்ட போறீங்க.
அவன் மட்டி ஆயிட்டான். ஏய் தூக்கலாமா, அவ்வளோதான் வா தூக்கு அப்படி சொல்லிட்டு அவனை உங்க கையெடுத்து உங்க ஷோல்டர்ல போட்டுட்டு அவனை லிஃப்ட் பண்ண பாக்குறீங்க, தூக்க முடியல. ஏய் வந்து ஹெல்ப் பண்ணுடி அப்படிங்கிற மாதிரி உங்க ஃப்ரெண்டை கூப்பிடுறீங்க. அவ உங்க ஃப்ரெண்டை தூக்கிட்டு இருக்கா. உங்களால ஒரு ஆளால முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை தூக்கி காருக்குள்ள போட்டுட்டு திரும்பி பாக்குறீங்க. உங்க ஃப்ரெண்டு நிவியும் 2 பேரும் ஆடிட்டே அப்படி நடந்து வராங்க. நிவி அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து, இவளை எங்கடி போடுறது, இவன் இங்க படுத்துட்டு இருக்கான், சரி நான் டிக்கில போட்டுறேன். டிக்கி ஓபன் பண்ணி உங்க ஃப்ரெண்டை பின்னாடி போட்டுட்டீங்க. நீங்க அவன் அவ்வளோ ஹைட்டா இருக்கான், டோர் க்ளோஸ் பண்ண முடியல, காலை எடுத்து மடக்கி வச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் செம்ம போதையில இருக்கான். வலிக்குது அப்படிங்கிற மாதிரி கத்துறான். வலிக்குதா என் ஃப்ரெண்டு எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருப்பா, வலிக்கும் உனக்கு வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் மூஞ்ச பார்த்தா செம்ம இருக்கான். ஆமா நீ நீ அழகா இருக்கல்ல. ஓ இதனாலதான் நீ மற்ற பெண்ணுக்கிட்ட போறியா? யூ உனக்கு இருக்கலாம். எனக்கு இந்த மூஞ்சில ஃபர்ஸ்ட் நான் தாண்டா ஆசிட் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க அவனை அட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போறீங்க. நிவி அவளை எடுத்து டிக்கில போட்டுட்டு வரா. நீங்க அவனை அடிக்க போறதுக்கும் அவளை வந்து உங்களை பிடிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கு. என்னை விடுடி எனக்கு இருக்க கோவத்துக்கு இவனை கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, ஏய் அவ நம்ம ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட், ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஆனால் விட்டுட்டு போகலாமா அப்படின்னு 2 பேரும் மாற்றிங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. சரி வா நீங்கள் பாரு, யாருக்கும் தெரியாம இவனை கிட்னாப் பண்ணுறோம், இப்போ வீட்டுக்கு போனாதான் ரூட்ல நின்று சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காம் பண்ணிட்டு 2 பேரும் நெக்ஸ்ட் வீட்டில் இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டை மறந்துட்டீங்க, அவள் டிக்கிலேயே இருக்கா. இவனை மட்டும் தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு டோரு க்ளோஸ் பண்ணிட்டு தூக்கிட்டு வந்து இவனை சேர்ல வச்சு கட்டி போட்டுட்டீங்க. இது 2 பேரும் திங்க் பண்ணி பார்த்துட்டு திரும்பி சேர்ல இருக்க அந்த பர்சனை பாக்குறீங்க. அவன் தலையிலலாம் ஏதோ கட்டி வேற வச்சிருக்கீங்க. அவன் கூட விட முடியாம அப்படி தவிக்கிறான். கை காலெல்லாம் ஆட்டிட்டு அப்படி பண்றான். கண்ணை வேற கட்டி வச்சிருக்கீங்க. அவன் அப்படி பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் ஒரு பயத்துல 2 பேரும் ஹக் பண்ணி, ஐயோ நம்ம கிரைம் பண்ணிட்டோம், கிட்னாப் பண்ணிருக்கோம், என்னடி பண்ணி வச்சுங்க போதில பயம். எல்லாம் உன்னாலதாண்டி, எல்லாமே நீதான் பண்ற, நீதாண்டி அவனை அடிக்கிறேன்னு சொன்ன. நான் அவனை அடிக்கிறேன்னு தான் சொன்னேன்டி, ஏன்னா அப்பவே அடிக்கிறேன்னு அடி அப்படி சொல்லி என்னை விட்டுட்டு இருந்தா அவனை அடிச்சுட்டு மட்டும் வந்துருப்பேன். நீ ஏன்டி இப்படி பண்ற? நான் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. இங்க பாரு, ஒரு நிமிஷம் இரு, அவன் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான், அவனால மூச்சை விட முடியலன்னு நினைக்கிறேன். கிளாத்லாம் ஏன்டி போட்டு மூஞ்ச போட்டு இப்படி பண்ணி வச்சிருக்க? அது இல்லை, எஸ்கேப் ஆகிடக்கூடாதுல்ல, அதனால மூஞ்ச கட்டினா எப்படியும் எஸ்கேப் ஆகும். ஐயோ பேச டைம்ல இங்க பாரு, ஃபேஸ்ல இருக்க அந்த மாஸ்க் முதல்ல எடு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து ஃபேஸ்ல இருக்க மாஸ்க் எடுக்கிறீங்க. அவன் கண்ணை கட்டி வச்சிருக்கீங்க, வாயை கட்டி வச்சிருக்கீங்க. திரும்பி பார்த்து உங்களை முறைக்கிறா. இல்லடி அவன் கத்திடக்கூடாதுல்ல, அதனாலதான் அவன் வாயை கட்டி வச்சேன், கண்ணை ஏண்டி கட்டி வச்சேன், பார்த்துட்டானா? அதுவும் கரெக்டு தான். சரி எப்படியா இருந்தாலும் இப்போ அவளுக்கு கல்யாணம் பண்ணதானே நம்ம இவ்வளவு வேலை பண்ணோம், நம்மள அப்ப பாப்பான்ல அப்படி சொல்லும் போது தான் உங்களுக்கு, ஆமா அவ எங்க அவ கிளப்லயே விட்டுருப்பாளாம். இல்ல நம்ம கிளப்ல எல்லாம் விட்டு வரல. எனக்கு தெரிஞ்சு அவ காரு டிக்கில அப்படின்னு 2 பேரும் ஷாக் ஆயிட்டு, ஆமா கார் டிக்கில அப்படி சொல்லிட்டு 2 பேரும் குடுக்குறோன்னு வெளில வந்து கார் டிக்கி ஓபன் பண்ணா அவ ஆல்ரெடி எழுந்துட்டு இருக்கா. மூச்சு கூட விட முடியல. அவ டிக்கி தட்டிட்டு இருக்கா. ஓபன் பண்ண உடனே செம்ம கண்ணில் கத்துறா, இணையடி இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி. நான் பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறீங்க. சாரி அப்படி சொல்லிட்டு விட, ஆல்ரெடி நான் லவ் ஃபெயிலியர்ல இருக்கேன், இதுல பரவாயில்ல, செத்து இருந்தாலும் ஹாப்பி தான், சாகிறது கூட எனக்கு தைரியம் இல்லடி அப்படி சொல்லிட்டு இருக்கா. நீங்க சிரிச்சுட்டே, நீ ஏடி சாகுற, இங்க பாரு உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு வீட்டுக்குள்ள. கிஃப்ட் வாங்குற மூட்ல எனக்கு இல்லை, தள்ளுங்க. எங்கடி போற மறுபடியும் கார்கிட்ட, வீட்டுக்குள்ள வா. இல்லை எனக்கு குடிச்சதுலாம் தெளிஞ்சிருச்சு, நான் அகைன் குடிக்கணும் அப்படி சொல்லிட்டு காருக்கு போயிட்டு, கீ எங்க? கீலாம் இல்லை, நாங்க தான் உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொன்னோம்ல,
நீங்க பாரு, எனக்கு எந்த கிஃப்ட்டும் வேண்டாம் நிவி. இங்க பாரு, எனக்கு கார் கீ கொண்டு வா, நான் குடிக்க போறேன். அப்படி சொல்லும் போதும் 2 பேரும் கையை பிடிச்சி தரன்னு அவளை வீட்டுக்குள்ள இழுத்துட்டு வரீங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணாலும் நான் குடிக்காமலாம் இருக்க மாட்டேன், காலேஜுக்கும் வர மாட்டேன், எனக்கு குடிக்க போகணும், என் மைண்டே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டே வந்தா. பாய் ஃப்ரெண்டை நாங்க கிட்னாப் பண்ணிட்டோம் அப்படி சொல்ல ஷாக்கா இருக்கு. உண்மையாவா? உன்னாவா? கல்யாணம் பண்றதை விட அவனுக்கு வேற வழியே இல்லை. என்ன வேணும் வளர்ற? நைட்டு பிளான் போட்டு அவனை தூக்கிட்டோம் அப்படி சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு வந்து அவன் முன்னாடி காட்டிட்டோம். பாரு செம்ம, இப்ப என்ன பண்ற? ரூமுக்குள்ள போயிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி ரீடியேட்டு வெளில வர. 2 பேருக்கும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இவன் உன்னை எப்படி விட்டுட்டு போறான்னு நானும் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கை கட்டி நின்னுக்கிறீங்க. அவ அந்த பர்சனை பார்த்துட்டே இருந்துட்டு, யாருவன்? போதில் இருக்கியா? இன்னும் உனக்கு தெரியலையா? நிவி யாருவன்? வாயில இருந்து கண்ணுல இருந்தெல்லாம் முதல்ல கழட்டடி. கேர்ள் ஃப்ரெண்டுக்கே அடையாளம் தெரியல. ஓ, இதனாலதான் அடையாளம் தெரியலையா? ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு நீங்க போயிட்டு வாயில இருக்க கட்டெல்லாம் கழட்டிட்டு, ஒரு நிமிஷம் கண்ணுல இருக்கிறத கழட்டுறேன் அப்படி சொல்லிட்டு கழட்ட வரா. நீங்க வெயிட் பண்றீங்க. அதுக்குள்ள அவ 2 பேரையும் ஸ்டாப் பண்ணி, ஒரு நிமிஷம் 2 பேரும் சைலண்டா இருங்க, யார் இவன் அப்படி கேக்குறா. வாயில இருக்க கட்டுதான் கழட்டியாச்சே. யாரு நீங்க? என்ன கட்டி வச்சு என்னடி பண்றீங்க? மட்டும் வந்தன்னு வச்சுக்கிய எல்லாரையும் கொண்டுடுவான். எத்தனை பேர் இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? பாரு, எனக்கு ஒழுங்கு மரியாதையா கழட்டி விட்டுருங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். எனக்கு மேரேஜ். ஓ, கேர்ள் ஃப்ரெண்டை விட்டுட்டு மேரேஜ்? உனக்கு கல்யாணம் கேக்குது? உனக்கு இன்னைக்கு மேரேஜ் தான். ஆனா அவ கூட இல்ல, என் ஃப்ரெண்டு கூட. பாருங்க, என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல, ஒழுங்கு மரியாதை என்னை கழட்டி விட்டுடுங்க அப்படி சொல்லும் போது நீங்க ஓங்கி காலில் மிதிச்சு, எவ்வளவு தைரியம் இருந்தா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி உனக்கு கல்யாணம் ஆக போதுன்னு சொல்ற அப்படி சொல்றீங்க? அவன் ஆணு கத்துறோம், வலிக்குது, ஹீல்ஸ் காலோட போட்டு மிதிச்சிருப்பீங்க. என்னடி பண்ற? உன் பாய் ஃப்ரெண்டா? சாரிடி, இவனை அடிக்கணும்னு எனக்கு செம்ம கோவம் அப்படின்னு அடிக்க போறீங்க. அதுக்குள்ள அவ ஸ்டாப் பண்ணி, இவன் என் பாய் ஃப்ரெண்டே கிடையாது அப்படி சொல்றா. நிவிக்கு உங்களுக்கு ஷாக்கா இருக்கு. சைலண்டா இருந்து, என்ன வளர? நிவி, நான் அவன் கண்ணை கழட்டுன்னு தானே சொன்னேன், அதனால இவளுக்கே அடையாளம் தெரியல. எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, ஃபுல்லா வரும்போதே பார்த்துட்டேன். அது மட்டும் இல்ல, அவன் குள்ளமா இருப்பான்டி, இவன் ரொம்ப ஹைட்டா இருக்கான், அழகா இருக்கான். அவன் இப்படி இருக்க மாட்டான்டி. இங்க பாரு, அவன் கிடையாது அப்படி சொல்லும் போதுதான் இவனை கிட்னாப் பண்ணிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரெண்டுக்காக தான் இதை பண்ணும் அப்படி சொல்லிட்டு அந்த பயம் கூட போயிருக்கும். ஸோ இப்போதான் ரியலா பயம் வர ஆரம்பிக்குது 2 பேருக்கும். ஸோ 2 பேரும் அப்படி துருன்னு முழிக்கிறீங்க. உண்மையாவே சொல்றியா? இவன் பாய் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு நீங்க அவளை கேட்க, அவ்வளவு மொபைல் ஆன் பண்ணி, இங்க பாரு, அவன் தான் இவன், இவனுக்கும் அவனுக்கும் வித்தியாசமா தெரியாதா எனக்கு அப்படி கேக்குறோம். ஷோக்கா இருக்கு. திரும்பி நீங்க உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க பர்சனை பாக்குறீங்க. அவன் ஜின் கத்துறான். அவனுக்கு செம்ம கோவம் வருது. பிகாஸ் அவனுக்கு இன்னைக்கு மேரேஜ். ஸோ அதுக்கு கூட அவனால பூக்க முடியாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க யாரு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு கூட அவனுக்கு தெரியல. பட் நீங்க பேசுறது எல்லாமே அவனுக்கு நல்லாவே கேக்குது. கடுப்புல அவன் கத்துறான், இது பண்றான். உங்களுக்கு அதை நினைக்கும் போதே அவ்வளவு பயமா இருக்கும். என்ன பண்றதுன்னே தெரியல உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பண்றது? ஒரு நிமிஷம் இருங்க, யோசிப்போம் அப்படின்னு 3 பேரும் ஒன்னா உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. இவன் பாட்டு கத்திட்டு இருக்கான். அவனை பாக்குறீங்க, செம்ம கோதுல கத்துறான். இங்க பாருங்க, அவன் கண்ணு இப்போ வரைக்கும் கட்டிதான் இருக்கு. அவனுக்கு நம்மளுக்கு தெரியாது. எப்படி கூட்டிட்டு வந்தோமோ அதே போல அவனை அப்படி கூட்டிட்டு போய் அதே இடத்துல விட்டுட்டு வந்துடணும். அப்படி 3 பேரும் பிளான் பண்றீங்க. இவன் என்ன பண்றதா, அவனுக்கு ட்ரிங்க் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு, சார், யார் நீ?
இங்க பாரு, ஒழுங்கு மாதிரி இதை கட்டெல்லாம் அவுத்து விடும். ஏய், கையில மட்டும் மாட்டினு உன்னை கொண்டுடு வண்டி. அதான் சரி, எனக்கு பயமா இருக்கு. ஓ, இங்க பாரு, எதுவும் பண்ண மாட்டான். கையில இருக்க கட்டெல்லாம் அவுத்து விடு. சின்னடி நினைச்சிட்டு இருக்கா. இங்க பாரு, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க. சரிங்க பாருங்க, கோவப்பட வேண்டாம். தப்பா தூக்கிட்டு வந்துட்டோம். தப்பா தூக்கிட்டு வந்தீங்களா? புரியல. என் ஃப்ரெண்டு ஒரு பையனை லவ் பண்ணானா, அவ லவ் ஃபெயிலியர். அந்த பர்சன் அவளை விட்டுட்டு போயிட்டா. அதுவும் என்ன ரீசன் சொல்லி தெரியுமா? நான் ரொம்ப அழகா இருக்கேன், ஆனா நீ அப்படி இல்லை, உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிலாம் சொல்லி விட்டுட்டு போயிட்டா சார். டேஷிங்க பாரு, உன் ஸ்டோரி கேட்கறதுக்குலாம் எனக்கு டைம் கிடையாது. ஒழுங்கு மரியாதை கழட்டி விட்டுறான் அப்படின்னு கத்த. சின்னடி நானும் அப்பத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்றா. சார் இங்க பாருங்க, கோவப்படாதீங்க. புரியுது. இங்க பாருங்க, நான் ஒரு ஐடியா சொல்றேன், உங்களுக்கு அது ஓகேவா? ஐடியாவா? நாங்க இப்ப என்ன பண்றோம், உங்களுக்கு ட்ரிங்க் கொடுக்குறோம், நீங்க குடிங்க. எப்படி உங்களை நான் தூக்கிட்டு வந்தோமோ அதே போல நாங்க உங்களை விட்டுட்டு வந்துருவோம். இருக்க காண்டேத்துறீங்க. ஏய் சார் ப்ளீஸ் சார், இங்க பாருங்க, எல்லாம் எங்க சேஃப்டிக்கு தான். நாங்க ஏதோ குடிச்சிட்டு முட்டாள்தனமா ஏதோ பண்ணிட்டோம் சார். இங்க பாருங்க சார் அப்படின்னு நீங்க ஜென் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க. நிவி, என்னடி அவன்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க? இரு, போட்ல ஓபன் பண்ணி கொடுத்தா அவனே குடிச்சிருவான். ஒரு நிமிஷம், நான் போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து எடுத்துட்டு வரேன் அப்படி சொல்றது ஜென்னுக்கும் கேக்குதோ. செம்ம கடுப்பாயிட்டா. மார்னிங் எப்படி குடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போதும் ட்ரிங்க் பாட்டில் ஓபன் பண்ணி ஐம் சாரி சார் அப்படி சொல்லிட்டு நீங்க ஜென்னுக்கு ஃபீட் பண்றீங்க. அவன் என்ன கருமம் இது அப்படிங்கிற மாதிரி குடிக்கிறான். உங்கள் சரக்கு அவன் அந்த மாதிரிலாம் குடிக்க மாட்டான். உங்களுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம், எதுவா இருந்தாலும் வாங்கி வச்சுப்பீங்க. ஃபுல்லா கொடுத்துடுறீங்க. அவனும் குடிச்சிட்டான். கொஞ்சம் கொஞ்சமா செம்ம போது அவனுக்கு தலைக்கு ஏறுது. அது உங்க 3 பேருக்கும் நல்லாவே தெரியுது. இன்னொரு பாட்டில் ஓபன் பண்ணி அதையும் ஃபுல்லா கொடுத்துடுறீங்க. மாட்டி ஆயிட்டான். ஸோ தூக்கிட்டு வந்த மாதிரி அதே போல விட்டுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போயிட்டு கார்ல உட்கார வச்சுட்டு, ஒரே ஒரு வாட்டி கண்ணை மட்டும் திறந்து பார்த்துட்டுமா? வள்ளாடுறியா? அவன் கண்ணை பார்க்க போறியா? ரொம்ப அழகா இருக்காண்டி, பார்த்து தோலை அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. நீங்களும் அந்த கட்டெல்லாம் அவுத்துட்டு அவனை பாக்குறீங்க. செம்ம மட்டை, அம்மா அழகா இருக்கான். கண்ணை கூட திறக்கவே இல்லை, அவ்வளோ அழகா இருக்கான். லிப்ஸ் அப்படி இருக்கு, இது பிங்கிஷா அப்படி இருக்கு. அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டு வந்தா, போதும் தள்ளு அப்படி சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு கார் எடுக்கிறா. நீங்க பின்னாடி இருக்க சின்னியே பார்த்துட்டே வரீங்க. அவ்வளோ அழகா அப்படி இருக்கான். நெக்ஸ்ட் அந்த பார் தான், யாருமே இல்லை, பகல் டைம் இல்லையா? அவனை அதே இடத்துல போட்டுட்டு போலாமா? பெரிய ப்ராப்ளம் முடிஞ்சதோ அப்படி சொல்லிட்டு கிளம்பும் போது நீங்க ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கிறேனே, ஒட்டி வாங்க போற பயான் ப்ளீஸ், இல்லைன்னா லைட்டு டச் பண்ணி மட்டும் எடுத்துக்கிறேன். எவனே தெரியலடி. இருக்கட்டும், இந்த ஃபர்ஸ்ட் கிஸ், ஸோ இவ்வளோ அழகான ஒரு பர்சன் கிட்ட தான் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் அப்படி ஃபீல் பண்ணிப்பல அப்படி சொல்ல, என்ன கருமமோ சீக்கிரம் பண்ணி தொல்ல, இங்கிருந்து முதல்ல கிளம்பணும் அப்படி சொல்றாங்க. நீங்க சின்கிட்ட மெதுவா அவன் கிட்ட போயிட்டு அவன் லிப்ஸோட லிப்ஸை லைட்டா அட்டாச் பண்ணிட்டு அவனுக்கு ஃபீலே ஆகாத மாதிரி அப்படியே பின்னாடியே வந்துடுறீங்க. அவளுங்க அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டே போறாங்க. ஐம் சாரி சார், உங்களை இப்படி விட்டுட்டு போறோம், ஐம் சாரி, வேற வழி இல்லை அப்படின்னு நீங்க உங்க மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கீங்க. ஜின் ஃபுல்லா மட்டி ஆயிட்டான் இல்லையா? ஸோ கொஞ்சம் டைம் இப்படியே போயிட்டே இருக்க. ஸோ ஒரு ஈவினிங் டைம் அது போல இருக்கும். இப்பதான் கண்ணை முழிக்கிறான். எங்க இருக்கும் அகைன் கட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பார்க்குறான். நீங்கள் கட்டி போட்டிருப்பீங்களா? ஒரு நைட் ஃபுல்லாக அவனுக்கு கையெல்லாம் கட்டி போட்டிருப்பீங்க. ஸோ அவன் ஸ்ட்ரகிள் பண்ணதுனால அவன் கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. கையெல்லாம் ரப் பண்ணிட்டே எங்கே போனோம்? ட்ரீமா என்ன இல்லையே, ஏதோ நிஜ மாதிரி.
நைட்டு ஃபுல்லாக நம்ம கிளப்பில் இருந்திருக்குமா என்ன? ஆமாம், இப்போ டைம் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். 6:30. மார்னிங் 6:30யா? அப்படி சொல்லிட்டு மொபைல் ஆன் பண்ணுறான். ஏகப்பட்ட மெசேஜு, மிஸ்டு காலு அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. 7 o'clock. நம்மளுக்கு மேரேஜில் அவனுக்கு அந்த மேரேஜ் அட்டன் பண்ணவே தோணல. போக்க வேணான்னு நினைக்கிறோம். அம்மா, நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, உங்கள் பேச்சு என்னால் மீற முடியலம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ண அவங்க கண்ணா பண்ணான்னு கத்துறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்ன மாதிரி. அவங்க சொல்கிறாங்க, கல்யாணமே நின்று போச்சு அப்படின்னு. கல்யாணம் நின்று போச்சா? அம்மா, 1/2 hour இருக்கு, நான் வந்துடுறேன். நான் போமா பேசினேன்னா, பட் நீங்கள் சொன்னதும் என்னால் நோ சொல்ல முடியலம்மா, வரேன் அப்படின்னு ஜின் சொல்கிறான். அவங்க அம்மா இதுக்கும் சேர்த்து கத்துறாங்க. காலையில் 6 மணி இல்லடா, இது சாயந்தரம் 6 மணி. இந்த டைம் வந்து நீ என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. ஈவினிங்கா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு புரியல. அப்போ மார்னிங் யாரோ நம்மளை கட்டி போட்டிருக்காங்க. மார்னிங் நடந்தெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. அவன் கையை பார்க்குறான். ஸோ கையெல்லாம் ஒரு மாதிரி தழும்பு மாதிரி அப்படி இருக்கும்போது அவனுக்கு தான் நீங்கள் காலை எட்டி ஒரு மிதி மிதிச்சிருப்பீங்களே. ஸோ அது ஞாபகம் வந்து அவன் காலை லைட்டாக மூவ் பண்ணுறான். அப்படி வலிக்குது. காலை பார்த்தா ஏதோ ரெட்டிஷா அப்படி இருக்கு. அப்போ இது ட்ரீம் கிடையாது. யாரு கொள்ளுங்காம எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டு அகேன் மறுபடியும் அதே போல இங்க கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படிலாம் சொல்லி அவன் நிறைய திங்க் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஒன்று மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, எவனும் நம்மளை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான், எதுக்கு இதுவும் பண்ணாம இங்க கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு திங்க் பண்ணும்போது கேர்ள் பேசின மாதிரி தானே அவனுக்கு கேட்டிருக்கோம். ஸோ உங்கள் வாய்ஸ் அவனுக்கு கிளியராக அப்படி இருக்கு. சொல்லப்போனால் கூட்டத்தில் நின்று பேசினாலும் உங்கள் வாய்ஸை மட்டும் தனியாக கண்டுபிடிச்சிருவான். அந்த மாதிரி அவனுக்கு மெமரி ஆயிடுச்சு. அவன் அப்படியே வீட்டுக்கு போகிறான். மேரேஜ் நின்று போச்சு அது நினச்சி அவங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜின் அவ்வளோ கோவமாக இருக்காங்க. ஜின்கிட்ட யாரோ எதுவுமே பேசலை. வீட்டுக்கு போகிறான். கால் ஒரு மாதிரி நடந்துட்டே அப்படிதான் போகிறான். போயிட்டு குளிக்கிறான். அவனுக்கு என்ன நடந்தது எதுவுமே தெரியல. அவன் கிளப்குள்ளே வந்திருப்பான். அவனுக்கு மேரேஜ், அந்த மேரேஜ் அவனுக்கு பிடிக்கல. ஸோ அவங்க அம்மா பேசினதும் மீறி அவனால் கல்யாணம் பண்ண முடியாத அப்படிங்கிறப்போ அந்த கல்யாணம் அவனுக்கு பண்ணிக்கு தான் ஆகணும். அதை அவன் திங்க் பண்ணிவிட்டு குடிச்சிட்டே இருந்திருப்பான். பிகாஸ் அவங்க அம்மா பேச்சு அவன் மீறி இருக்க முடியாது. அவனால் நல்லா குடிச்சிருந்துருப்பான். அப்படியே அங்கேயே மட்டியாயிருந்திருப்பான். ஸோ நீங்கள் அங்கேருந்து தூக்கிட்டு போயிருப்பீங்க. அவன் குடித்து மட்டியானது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்ததோ அது அவனுக்கு தெரியல. திங்க் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு எதுவுமே தெரியல. நீங்கள் அவனை தூக்கிட்டு போயிருப்பீங்க இல்லையா. ஸோ மார்னிங் அவன் முழிக்கும் போதும் அவன் கண்ணெல்லாம் கட்டி கையெல்லாம் கட்டி அப்படி இருந்திருக்கும். நைட்டு நல்லா குடிச்சதுனால அப்போ கூட அந்த சுச்சுவேஷனில் கூட ஏதோ ட்ரீம் போல ரியல் மாதிரி தெரியுது. ட்ரீமில் கூட நம்மளை கட்டி போட்டு யாரோ டார்ச்சர் பண்ணுற மாதிரி அப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அதெல்லாமே ஓடுது. அவனுக்கு இப்போ கன்ஃபார்ம் ஆகுது அது ட்ரீம் இல்லை, இவனோ தூக்கிட்டு போயிருக்கான் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு பொண்ணு நம்மளை தூக்கிட்டு போயிருக்கா அப்படின்னு அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஒரு பாட்டில் சரக்கு எடுத்து அவனை வாயை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி அதை கொடுத்துருப்பீங்க இல்லையா. ஸோ அது ஞாபகம் வருது. ஸோ செம்ம கடுப்பாக வரான். ஒரு பொண்ணு தூக்கிட்டு போயிருக்கா அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது. ஸோ அவன் குளிச்சுலாம் முடிச்சுட்டு ரூமில் வந்து நல்லா படுத்து தூங்குறான். அவனுக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது. ஒரே போஸில் நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருப்பான். வரும்போது கூட மார்னிங் அவன் காரில் வரும்போதும் அதே போல் உட்காந்துருப்பான். இப்போ ஆஃப்டர்நூன் மேலே ஆயிருக்கும். ஸோ வீட்டில் வந்து குளிச்சுட்டு அமைதியாக படுத்து தூங்குறான். நீங்களும் உங்கள் பெட்டில் வந்து அப்பாடா எப்படியோ அவனை டிஸ்போஸ் பண்ணிட்டோம். ஏய், என்ன பாடி டிஸ்போஸ் பண்ண மாதிரி சொல்கிறேன்.
சும்மா இரு, நீ வேற. உன்னால்தான் ஏதோ ஒரு பையனை மாத்தி அவனுக்கு கை காட்டுனால்தான் இவ்வளவுமே. நான் காட்டுனது ஒரு பையன், நீ பார்த்தது இன்னொரு பையன். இன்னும் விளையாடுறியா? ஏன் மேல போடுற? சரி விட, ரெண்டு மேல தப்பு. நான் நான் அதை ஒத்துக்கிறேன் விட. சரி ஓகே, இப்போ எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுல. இதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நார்மலாக 2 பேரும் படுத்துக்கிறீங்க. இப்படி 2 days அப்படியே போகுது. இப்போ மண்டே காலேஜ் போகணும். ஸோ அறக்க பறக்க எப்பவும் போல் நீங்கள் ரெடி ஆகிட்டு காலேஜ் போகிறீங்க. லவ் ஃபெயிலியர் அந்த பொண்ணு இருக்கா இல்லையா? ஸோ என்னடி ஏதோ ப்ராப்ளம் பண்ணி வச்சிங்களே, கிளியர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இப்போ ஓகே, எல்லாரும் நார்மலாக இருக்கலாம். பண்ண ப்ராப்ளம் எல்லாமே இது ஒயந்தான் அப்படின்னு உங்கள் மேலே பழியை போட்டுடுறான். நீங்கள் தான் எல்லாம் பண்ண மாதிரி. சரி ஓகே, நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, நம்ம மேலே தானே தப்பு அப்படிங்கிற மாதிரி. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? கிளாஸ்க்குள்ளே உட்காந்துட்ருக்கீங்க. நார்மலாக எல்லோரும் உட்காந்துட்ருக்கீங்க. இந்த டைம் சார் வராரு. இதோட ஸ்டாப் பண்ணு, சார் வந்துட்டாரு. சும்மா பேசிட்டே இருக்காதடி அப்படிங்கிற மாதிரி அவ நார்மலா உட்காந்துக்கிட்டா. நீங்களும் நார்மலா உட்காந்துட்டு அந்த சாரை பாக்குறீங்க. அவ்வளோதான் ஷாக்கு. உங்க முன்னாடி இருக்கிறது ஜின்னு. ஷாக் ஆயிட்டீங்க. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா, யார் இவன்? புதுசா இருக்கான். இவனா சார்? தெரியலையே, யார் இவனை? இவனை தானே நீ நைட்டு தூக்கிட்டு வந்த? சும்மா இருடி, நான் தூக்கிட்டு வரல, 3 பேர் சேர்ந்து தான் தூக்கணும். 3 பேருமா? இவனை விளையாடுறியா? எனக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் குடிச்சிட்டு மாட்டி ஆயிட்டான், அவ்வளோதான். எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எனக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படி சொல்றான். இன்னொருத்தி, நான் அவ்வளோதான் தூக்கிட்டு வந்ததெல்லாம் நீ தான் எல்லாம் பண்ண, எனக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்னடி எல்லாம் உங்களால தான் பண்ண, என்ன கோத்து விட்டுட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்க 2 பேரும் பாக்குறீங்க. ஜின் பெஞ்ச ஒரு தட்டுறான். காலேஜ் குவைட் ஆயிடுச்சு. எல்லாரும் ஜின்னை பார்க்க ஜின் ரொம்ப கூலா, ஹை கைஸ், நான் தான் இப்போ நியூ ப்ரொஃபஸர். இதுக்கு முன்னாடி இருந்த சார் சில பல காரணங்கள இங்கேருந்து போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் தான் உங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஸோ எல்லாரும் சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்கீங்க. ஓகே, 1 ஷார்ட்டாக போடலான்னு நினச்சேன், கொஞ்சம் இழுத்துருச்சு. எனக்கு தெரியும் எனக்கு 1 ஷார்ட்டுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னா. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இன்னொரு பாட்டோட முடிச்சிருவோம். பாய்.